என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் எது தேவையோ அதை தேடி எங்கும் செல்ல வேண்டாம். உனக்கான தேவை எதுவென்று எனக்கு தெரிந்து கொண்டு அதை கொடுக்கவே நான் இருக்கின்றேன். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் குழந்தை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து ஆனந்தம் கொள்கிறேன். என் குழந்தைக்கு என்ன தேவை என்று பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன். அப்பா, உலக பொருட்கள் மீது கவனம் வேண்டாம். நான் உங்களையே நம்பி எண்ணி வாழ வேண்டும் என்று நினைக்கும் என் பிள்ளையை நான் தாங்குவேன். உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்க போகிறது. உன் வளர்ச்சி என்பது வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்க போகிறது. உன் சிரிப்பில் தான் சந்தோஷம் இருக்கிறது. உனக்கான வானமாய் உன்னிடத்தில் வாழ்க்கையில் என்றும் உன்னை சூழ்ந்து இருப்பேன். உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன். நீதான் என் உயிர். உன் வாழ்க்கையில் கடினமான நேரம் என்பது எல்லோருக்கும் வரத்தான் செய்யும். இதற்காக சோர்வடைந்து வாழ்க்கையே வேண்டாம் என நினைத்தால் இந்த பூமியில் ஒருவர் கூட இருக்க முடியாது. இருளில்தான் விண்மினி பூச்சிகளின் வெளிச்சம் நமக்கு தெரியும். பகலில் தெரிவது இல்லை. அதே வெளிச்சம் இந்த சந்தோஷமான நேர வாழ்க்கையில் இனிமையாக இருக்கும். வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணர மாட்டாய். இருளில் அலைந்து அதை நினைக்கும் போதுதான் உன் வாழ்க்கையின் மகத்துவம் தெரியும். வாழ்க்கையில் எவை எப்படி நடக்க வேண்டும் என்று காலத்திற்கு தெரியும். உன் எதிர்மறை விஷயங்கள் எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும். அது முடிவுக்கு வரும் வரை சற்று காத்திரு மகளே. உன் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து விட்டாய் அல்லவா? என்றும் உனக்கு உதவி செய்வேன். உன் வாழ்க்கை பிரகாசிக்கும் நேரம் வந்து விட்டது. தங்கமே, அந்த பிரகாசத்தை கண்டு வைரம் போல் ஜொலிக்க போகிறாய். என் பிள்ளைகள் என்றும் எனக்கு வைரமே. உன் அப்பா என்றும் உங்களுக்கு உதவி செய்யவே காத்திருக்கின்றேன். நான் இருக்கும் போது உங்களை எந்த தீய சக்தியும் எதுவும் அண்டவிட மாட்டேன். அப்பா, என் வருத்தத்தை பகிர்ந்து கொள்ள கூட யாரும் இல்லை. அப்படியே பகிர்ந்து கொண்டாலும் என் கஷ்டத்தை ஒரு சிலர் தான் புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள். பலர் அதையும் கேட்பதில்லை என்று வருத்தப்படுகிறாய். என் செல்லம்மே, ஏற்கனவே உனக்கு என்ன கூறு இருக்கிறேன் என்று தெரிகிறதா? மறந்து விட்டாயாம்? உன் கஷ்டங்களையும் உன் வேதனைகளையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதே. எதுவாயினும் என்னிடத்தில் கூறு. உனக்காக உன் அப்பா உன்னை உயிராக நேசிக்க நான் இருக்கிறேன் என்று பலமுறை கூறியும் நீ இப்படி வருத்தப்படுவது சரியா? உன் வாழ்க்கையை அடிக்கடி திரும்பிப்பார். நீ அடைந்த வழிகளும் அதனை கடந்த வழிகளும் உனக்கு நம்பிக்கை தரும். குழந்தையே, காலம் ஒவ்வொரு துன்பத்திற்கு பின்பும் கண்டிப்பாக ஏதோ ஒரு மகிழ்ச்சியினை ஒளித்து வைத்து இருக்கிறது. அதனால் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறோமே என்று வருத்தப்படாதே. நிச்சயம் உனக்கான மகிழ்ச்சி உனக்காகவே காத்து கொண்டு இருக்கிறது. தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவு குறைத்து கொள்கிறாயோ அவ்வளவு அளவிற்கு உன் மனம் நிம்மதியும் கிடைக்கும். குழந்தையே, நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறைய வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும். ஒவ்வொரு உறவுகளாலும் ஏமாற்றப்படுகிறோம். இன்று வரை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவைகள். அவரவர் தேவைகள் முடிந்ததும் விட்டு செல்கிறார்கள் என்று கண் கலங்குகின்றாய்.
அழாதே செல்லமே, யார் உன்னை விட்டு சென்றாலும் உன் கண்ணீரை துடைக்க உன் அப்பா நான் இருக்கிறேன். அளவுக்கு மீறிய நம்பிக்கையோ உரிமையோதான் எல்லா அவமதிப்புக்கும் காரணம். ஏமாற்றியவர்களுக்கு நன்றி சொல். அவர்கள் ஏமாற்றத்தை சொல்லி தரவில்லை, இனி ஏமாறாமல் இருக்க அனுபவத்தை கற்று தந்து இருக்கிறார்கள். பழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்ல போவதில்லை. உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்ததை போல் மாற்றிக்கொள். எவர் ஒருவர் குறிக்கோளுடன் போராடுகிறாரோ அவரே வெற்றி பெறுவார். ஏனெனில் நாம் எங்கு செல்கிறோம் என்று அவர்களுக்குத்தான் தெரியும். அதுபோல உன் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி செல்கிறது என்று உனக்கு தான் தெரியும். உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் இது. உச்சிக்கு வந்தால் திட்டி தீர்க்கும் சூரியனை மட்டுமல்ல, மனிதனின் வளர்ச்சியையும் தான். ஏனெனில் உங்கள் நிழல் கூட வெளிச்சம் உள்ளவரைதான் துணைக்கு வரும். பிரச்சனைகளை எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர்கள் பிரச்சனைகளை பார்த்து பயந்து நின்று கொண்டிருப்பவர்கள். காலத்தை தின்று கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. உனக்கு பக்க பலமாக நான் இருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் நீ பொறுமையாக இருக்கிறாய் என்றால் கவலை வேண்டாம். அது மண்ணில் விதைத்த விதையின் குணம். நிச்சயம் நல்ல வளத்தோடு உயர்ந்து வளர்வாய். உன் அருகில் தான் நான் நின்று கொண்டு இருக்கிறேன். நீ கஷ்டங்களை பார்த்து மனம் தளராமல் இரு. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் பல நாள் சோகத்திற்கு இன்று ஒரு முடிவு கட்டவே உன் அப்பா வந்திருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே. அழகான வாழ்க்கையோடும் அமைதியான சூழ்நிலையிலும் நீ ஆனந்தமாய் வாழப் போகிறாய். நீ இவ்வளவு சோகத்தை கடந்து வந்தது சாதாரண விஷயம் அல்ல. நிறைய கஷ்டம். பிறர் உன்னை என்னவெல்லாம் அவமானப்படுத்தியும் நீ அதை பொருட்படுத்தாமல் கவனமாக அவர்களின் சூழ்ச்சியில் இருந்து தப்பித்து வந்து விட்டாய். உன் பொறுமை என்னை பூரிக்க வைத்து விட்டது. உன் நம்பிக்கை என்னை மீச்சிலிருக்க வைத்து விட்டது. உண்மையிலேயே நீ என் பிள்ளை என்பதை நிரூபித்து விட்டாய். பிரச்சனையை கண்டதும் பிறர் போல் ஓடி ஒளிந்து கொள்ளாமல், மனம் தளராமல், மனம் இடிந்து போகாமல் நிதானமாக செயல்பட்டு என்று அத்தனை தடைகளையும் மீறி வந்து விட்டாய். யார் யாருக்கும் தெரியாமல் தனிமையில் கண்ணீர் சிந்தினாலும் என் மீது அசையாத நம்பிக்கை வைத்திருந்தாய். அந்த நம்பிக்கை என்னை மிகவும் சந்தோஷப்பட வைத்து விட்டது தங்கமே. என் மனம் குளிர்ந்து விட்டது. நிச்சயம் உனக்கு நான் துணையாக இருப்பேன். நல்லதே நினை, நிச்சயம் நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமே, நல்லதே நடக்கும்.